வணக்கம். ஆங்கிலத்தில் ஜுவல்லரி என்று கூறுகின்றோம். வடமொழி அதாவது சம்ஸ்கிருதத்தில் இதை ஆபரணம் என்று கூறுவார்கள். பொதுவாக இப்படி சொல்லுவார்கள், இப்போ தான் சுவாமிக்கு ஆபரணங்கள் பூட்டி அலங்காரம் பண்ணுறாங்க அப்படின்னு. அலங்காரம் அப்படின்னா அழகு செய்வது. ஆபரணம், அலங்காரம், இந்த இரண்டு சொற்களையும் நினைவில் வைத்துக்கொள்ளுங்க. இப்போ தமிழுக்கு வருவோம். நகை, புன்னகை, ஆங்கிலத்தில் ஸ்மைல் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது சிரிப்பு, ஒரு புன் சிரிப்பு. இந்த நகைக்கு சுவையூட்டினால் அதை நாம் நகைச்சுவை என்று கூறுகின்றோம். கோமடி, தொலைக்காட்சிகளில் இவ்வாறு காண்பதுண்டு. நகைச்சுவை நேரம், அதாவது கோமடி டைம். நகை அப்படின்னா மெய்ப்பாடுகளில் ஒன்று. அது என்ன மெய்ப்பாடு? மெய் அப்படின்னா உடலை குறிக்கும். பாடு என்பது உடலில் நிகழக்கூடிய ஒரு செயலை குறிக்கும். இந்த உடல் மொழிகளில் ஒன்றுதான் சிரிப்பு. சிரிப்பு எள்ளல், இளமை, பேதமை, மடன் என்கின்ற 4 அடிப்படையில் உடலில் தோன்றுவதாக தொல்காப்பியம் கூறுகின்றது. நகை அப்படின்னா அணி, அதாவது அணிகலன், உடலில் அணியப்படுவது. அது உடலுக்கு அழகூட்டுவது. தலையில், கழுத்தில், இடையில், கையில், விரலில், காலில் அணியப்படுவது. அது என்ன வகையான அணி? என்ன வகையான நகை? பொன், தங்கம், வெள்ளி இவற்றை நாம் அணிகலன் என்று கூறுகின்றோம். அதாவது நகை என்று கூறுகின்றோம். ஆபரணம் என்கின்ற சொல்லாடலை காட்டிலும் தமிழில் நகை எவ்வளவு ஆழமான பொருளை கொண்டிருக்கிறது. நகையிலிருந்து பிறக்கக்கூடிய சொற்களும் எவ்வளவு ஆழமான பொருளை கொண்டிருக்கிறது. நகை அப்படின்னா பொன் என்றும் கூறுகின்றோம். இந்த பொன்னிலிருந்து பிறக்கக்கூடிய சொற்களை பாருங்களேன். பொன்னால் ஆன குடம், அதை நாம் பொற்குடம் அப்படின்னு சொல்கிறோம். காலம் கண் போன்றது, நேரம் பொன் போன்றது. ஆகவே தான் காலத்தை பொன்னுக்கு ஒப்பிடுகின்றோம். பொற்காலம் என்று கூறுகின்றோம். ஒரு திரைப்படத்தின் பெயர் கூட பொற்காலம். இவ்வாறு வெள்ளி, தங்கம், பொன் இவற்றை நகை என்று கூறுகின்றோம். அதாவது உடலில் அணியக்கூடிய அணிகலன், அழகு தரக்கூடியது. அணி அப்படின்னா அழகு. அது உடலுக்கு மட்டுமல்ல, மொழிக்கும். ஆகவே தான் நாம் அணி இலக்கணம் என்று மொழியில் வைத்திருக்கின்றோம். அது மொழிக்கு அழகு ஊட்டுவது. உருவக அணி, உவமை அணி, வஞ்ச புகழ்ச்சி அணி என்று இலக்கியத்தில், மொழியில் நாம் பலவாறாக அணியை பயன்படுத்துகின்றோம். சொல் அணி அப்படின்னா எதுகை, மோனை, சிலேடை இவையெல்லாம் சொல் அணி. பாருங்க, அணி என்பது அணிகலனையும் குறிக்கும், உடலில் அழகு தருவது. அது நகையையும் குறிக்கும். அதே போன்று மொழியில் அதற்கு இலக்கணமும் வகுத்திருக்கின்றோம், அணி இலக்கணம் என்று. வடமொழியில் ஆபரணம், அலங்காரம் தனித்தனியாக இருக்கிறது. ஆங்கிலத்தில் ஜுவல்லரி, டெக்கரேஷன் தனித்தனியாக இருக்கிறது. ஜுவல்லரி என்கின்ற சொல்லாடலை தமிழில் நகை என்று குறிப்பிடுவது மட்டுமல்ல, அந்த நகைக்குள் புன்னகை இருக்கிறது, அதற்குள் பொன் இருக்கிறது. அதை நாம் அணிகலன் என்று குறிப்பிடுகின்றோம். அதனுள் அணி இருக்கிறது. அந்த அணியை நாம் மொழியில் அணி இலக்கணமாகவும் பயன்படுத்துகின்றோம். எத்தனை சொற்கள் எப்படி ஒன்றிலிருந்து ஒன்று தொடர்புடையதாக இருக்கிறது, பிறக்கிறது. தமிழுக்கே உரித்தான ஒரு தனித்துவங்க. தமிழ் ஒரு தனித்துவமான மொழி. இந்த காணொளி உங்களுக்கு விருப்பமான காணொளினா மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுங்க. முதல் முறையாக என்னுடைய சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி.